தொகுதி வலம் பகுதியில் இன்று மதுரை நாடாளுமன்ற தொகுதி இடம்பெறுகிறது. இந்த தொகுதியின் சிறப்பம்சங்கள், வாக்காளர்கள் விவரம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் போன்றவை குறித்து இப்போது பார்க்கலாம். கூடல் நகர், தூங்கா நகரம், கோயில் நகரம், பாண்டிய மன்னர்களின் தலைமை இடமாக இருந்த எழில் நிறைந்த மதுரைக்கு இப்படி எத்தனையோ பெயர்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழின் பெருமையை உலகறியச் செய்ய சிவபெருமானே நேரில் தோன்றி பாண்டிய மன்னனின் சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் ஏழை புலவன் தருமிக்கு பொற்கிழி கிடைக்கச் செய்த பெருமை, வைகை கரையை பலப்படுத்த சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட கதை என சமய இலக்கியங்கள் மதுரையின் பெருமையை உலகறிய உரக்கச் சொல்கின்றன. பெண் ஆட்சி செய்த பெருமையை பாரெங்கும் பறைசாற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பழமை வாய்ந்த கோரிப்பாளையம் தர்கா, 200 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த கீழவாசல் தூய மரியன்னை ஆலயம் ஆகியவை மத நல்லிணக்கத்தின் மறுபெயராக விளங்கி வருகின்றன. முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், 6ஆம் படையான பழமுதிர்ச்சோலை, கள்ளழகர் பெருமாள் கோயில், கூடல் அழகர் பெருமாள் கோயில் ஆகியவை கோயில் மாநகர் என்ற சிறப்பு பெயருக்கு காரண பெயராக விளங்குகின்றன. மதுரை வீரத்தின் விளைநிலம் என்பதை விளம்பும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, மனம் வீசும் மல்லி மதுரையின் பெருமையை பங்கிட்டுக் கொள்கின்றன. சித்திரை, ஆடி, ஆனி, ஆவணி என தமிழ் மாதங்களின் புகழ் பரப்பும் வீதிகளும், கோயிலைச் சுற்றி மாசி வீதிகளும் மதுரையின் பிரசித்தம். கீழக்குயில்குடி சமணர் படுகைகள், மூலிகைகளின் மூலபூமியாய் அழகர் மலை, திருமலை நாயக்கர் மகால், காந்தி அருங்காட்சியகம் மதுரையின் சுற்றுலா பெருமையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. மீனாட்சி திருக்கல்யாணம், கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சித்திரை திருவிழாவுக்கு கூடும் கூட்டம் வைகை கரையில் தலையா கடல் அலையா என சந்தேகத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட மதுரையின் பெருமைக்கு சிறுமை ஏற்படுத்தும் வகையில் நடந்தேறிய திமுகவினரின் கொடூரங்கள் கணக்கில் அடங்காதவை. மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி மீதான கொலை முயற்சி, நடைபயிற்சி சென்ற திமுக முன்னாள் அமைச்சர் தா. கிருஷ்ணன் படுகொலை, தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்தி 3 அப்பாவி ஊழியர்களின் உயிர் பறித்தது, திமுக ஆட்சியின் போது அக்கட்சியினர் குறுநில மன்னர்களைப் போல் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கந்துவட்டி, நில அபகரிப்பு போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டது மக்களின் மனங்களில் கரும்புள்ளியாய் காட்சியளிக்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றதும் திமுகவினரின் கொடூரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மதுரையை மீட்டெடுத்த மாதரசியாய் மக்களின் மனங்களிலும் ஆட்சி செய்து வருகிறார். மதுரை மத்திய தொகுதி, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மேலூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மதுரை மக்களவை தொகுதி ஆண் வாக்காளர்கள் 6,98,036 பேர், பெண் வாக்காளர்கள் 7,04,073 பேர், 3ஆம் பாலினத்தவர் 43 பேர் என மொத்தம் 14,02,152 வாக்காளர்கள் உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மதுரை மக்களவை தொகுதி, தோப்பூர், உச்சப்பட்டி பகுதிகளில் புதிய துணைக்கோள் நகரம் அமைப்பதற்கான பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருகின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே புதிய ஆம்னி பேருந்து நிலையம், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 11 அம்மா உணவகங்கள், பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 183 குடிநீர் திட்டப்பணிகள், குடிநீர் ஆதாரங்களை செறிவூட்டுவதற்காக 100 தடுப்பணைகள், மதுரை மாவட்டம் உத்தப்பநாயக்கனூரில் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் அமைப்பதற்கு 66 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை கோரிப்பாளையம் மற்றும் காளவாசல் பகுதிகளில் முடுக்கிவிடப்பட்டுள்ள மேம்பால பணிகள், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அதிநவீன உபகரணங்கள், புதிய மருத்துவ பிரிவுகள், மதுரை எம்ஜிஆர் விளையாட்டு திடலில் ஹாக்கி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த செயற்கை இழை ஹாக்கி மைதானம், இவையெல்லாம் மதுரை மாவட்ட மக்களுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கியுள்ள ஈடு இணையில்லாத சிறப்பு திட்டங்கள். இத்திட்டங்களால் பயனடைந்துள்ள, பயனடைய போகிற மதுரை மக்கள் இரட்டை இலை சின்னத்தில் தங்கள் வாக்குகளை அளிக்க தயார் நிலையில் உள்ளனர். தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவால் செயல்படுத்தப்பட்டு வரும் விலையில்லா ஆடுகள் மற்றும் கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம்,
விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் மதுரை நகர ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளது. ஃபஸ்ட்டு நான் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலினால லேப்டாப் வாங்க முடியாது. அம்மா ஆட்சிக்கு வந்தனால இந்த லேப்டாப் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த லேப்டாப் வந்தனால நான் காலேஜில் செமினார் எடுக்க முடியுது, என்னால் அசைன்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. முதலமைச்சராக இருந்தே அம்மா இவ்வளோ பண்ணுறவங்க, நாளை பின்ன ஒரு பெண் பிரதமராக வந்தால் நம்ம நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட போகிறேன். இந்த ஓட்டு கண்டிப்பாக நான் அம்மாவுக்கு தான் போடுவேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் போய் சொல்லுவேன். அம்மா அவங்க மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்காங்க, நல்லா உதவி செய்கிறாங்க, அரிசி உதவி எல்லாம் செய்கிறாங்க. அம்மா தான் வரணும், அம்மாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். பெத்த தாய் கருவில் தான் சுமக்கிறாங்க நம்மளை. ஆனால் இந்த அம்மா எத்தனையோ கோடி மக்களை இதயத்தில் சுமந்து அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவங்க நிறைவேற்றிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பிரதமராக வந்தாங்கனாக்கா இனி இந்தியா லெவலில் எல்லாருமே நல்லா நிம்மதியாக இருக்கணும், நல்லா சுதந்திரமாக நடமாடணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படின்னா நிச்சயமாக இந்த பாரத தாயின் நிழலில் இளைப்பாற அம்மாவை எப்படியாவது பாராளுமன்றத்துக்கு நம்ம அனுப்பிச்சி ஆகணும். அவங்கள பாரத பிரதமராக ஆக்கணும். வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அம்மா அவர்கள் அதை நீக்கிற வழியாக எங்களுக்கு இடவசதி செஞ்சு கொடுத்து எங்களையும் வாழ்க்கை தரத்தில் ஒரு முன்னேற்றணுங்கிற ஒரு குறிக்கோள் கொண்டு எங்களுக்கு இவ்வளோ உதவிகள் செய்து வர்றாங்க. சலுகைகள் நிறையா செய்கிறாங்க. அது மூலயமா எங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. இது நாங்கள் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் சார்பாக அடுத்து அம்மா பிரதமர் ஆகணும்னு நாங்கள் எங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். முதல்வர் அம்மா அவர்கள் இந்த விலையில்லா மடிக்கணினியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் நாங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல செய்திகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மதுரை மக்களவை தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள திரு இரா கோபாலகிருஷ்ணனின் வெற்றி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜெயா செய்திகளுக்காக மதுரை முருகனுடன் லாரன்ஸ் விஜயன்.